வணக்கம், வரவேற்கிறேன். இது கதை நேரம். கண்வ முனிவரின் வளர்ப்பு மகளான சகுந்தலா ஒரு அழகான பெண். அவள் அவளது தந்தையுடனும் அவளது செல்ல மானுடனும் காட்டில் இருந்த குடிசையில் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தின் ராஜா வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு வந்திருந்தார். அழகிய மானை கண்டு அதன் மீது அம்பு எய்தார். சகுந்தலா தன் மான் வலியால் துடிப்பதைக் கண்டு அதை ஆறுதல் படுத்த முயன்றாள். அவள் காட்டில் உள்ள விலங்குகளை நேசித்தாள். விலங்குகளின் மீதான அந்த பாசம் துஷ்யந்தனின் இதயத்தை தொட்டது. அவரை மன்னிக்கும்படி கேட்டார். சகுந்தலா மன்னித்தாலும் அவரை அந்த காயப்பட்ட மான் சரியாகும் வரை அந்த காட்டிலேயே இருக்க சொன்னாள். இருவரும் காதல் வயப்பட்டனர். ராஜா துஷ்யந்தன் சகுந்தலையை திருமணம் செய்து கொண்டார். அவரது பெயர் பதித்த ஒரு மோதிரத்தையும் அவளிடம் கொடுத்தார். அவர் அவரது ராஜ்யத்திற்கு சென்று திரும்பி வந்து சகுந்தலையை அவருடன் அழைத்து செல்வதாக வாக்களித்தார். ஒரு நாள் துர்வாச முனிவர் சகுந்தலையின் குடிலுக்கு வந்திருந்தார். அவர் வெகு நேரமாக தண்ணீர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் சகுந்தலை துஷ்யந்தனை பற்றிய நினைத்து கொண்டிருந்தாள். அதில் அவரை கவனிக்கவில்லை. இதை துர்வாசர் அவரை அவமதித்ததாக நினைத்து கோபமடைந்தார். நீ யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர் உன்னை மறந்து விடுவார் என துர்வாச முனிவர் சகுந்தலையை சபித்தார். இதை கேட்டதும் சகுந்தலை பயந்து முனிவரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள். முனிவரால் கொடுக்கப்பட்ட சாபத்தை திரும்ப வாங்க இயலாது, ஆனால் அதை மாற்ற முடியும். நீ யாரை நினைத்து கொண்டிருந்தாயோ அவர் கொடுத்த ஏதாவது ஒரு பொருளை நீ அவரிடம் காட்டினால் அல்லது அவர் பார்த்தால் உன்னை அடையாளம் கண்டு கொள்வார் என கூறினார். இந்த சாபத்தால் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்தார். சில நாட்கள் அவரது வருகைக்காக காத்திருந்த சகுந்தலை அவரை சந்திக்க அவரது ராஜ்யத்தின் தலைநகருக்கு செல்ல முடிவு செய்தாள். செல்லும் வழியில் சகுந்தலை ஒரு நதியை கடந்தாள். அந்த நதியில் துஷ்யந்தன் கொடுத்த மோதிரம் நீரில் விழுந்துவிட்டது. அந்த மோதிரத்தை ஒரு மீன் விழுங்கிவிட்டது. சகுந்தலை மாளிகையை அடைந்த போது ராஜாவால் அவளை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவர் உனது அடையாளத்தை காட்டு என கேட்டார். ஆனால் சகுந்தலையிடம் அந்த மோதிரம் இல்லை. அவள் அழுது கொண்டே அரசரிடம் அவர்கள் இருவரும் காட்டில் கழித்த காலத்தை கூறினாள். ஆனால் அரசருக்கு எதுவும் நினைவில்லை. வருத்தத்துடன் அந்த மாளிகையை விட்டு அவள் வந்தாள். ஆனால் அவள் தந்தை வீட்டிற்கு செல்லாமல் அவள் இன்னொரு இடத்தில் தனியாக வசித்தாள். அங்கு அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனது பெயர் பரதா. பரதா வீரமானவன். அவன் அந்த காட்டில் விலங்குகளுடன் வளர்ந்தான். காட்டு விலங்குகளுடன் விளையாடினான். ஒரு நாள் அரசர் தன் அரண்மனையில் மீனவன் ஒருவன் அந்த மோதிரத்தை எடுத்து வந்தான். அவன் கூறினான், இந்த மோதிரம் நான் ஒரு மீனின் வயிற்றிலிருந்து எடுத்தேன். இது ஒரு மீனின் வயிற்றில் இருந்தது. நான் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது அந்த மீன் எனக்கு கிடைத்தது. இந்த மோதிரத்தில் அரசரின் பெயரை பார்த்ததால் நான் அரசரிடம் எடுத்து வந்தேன் என கூறினார். துஷ்யந்தன் அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த சாபம் உடைக்கப்பட்டு அரசருக்கு சகுந்தலையின் நினைவுகள் வந்தது. அவர் வருத்தமுற்றார். பின்பு அவளின் வீட்டிற்கு சென்றார். ஆனால் அவள் அங்கு இல்லை. ஏமாற்றத்துடன் அவரது மாளிகைக்கு திரும்பினார். சில வருடங்கள் கழிந்தன. அரசர் மீண்டும் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றார். அங்கு ஒரு சிறுவன் சிங்கக்குருளையுடன் விளையாடுவதைக் கண்டு ஆச்சரியமுற்றார். அவன் பயமற்று அந்த குருளையுடன் பேசிக் கொண்டிருந்தான். காட்டின் ராஜாவே, உன் வாயை திற, அப்பொழுதுதான் என்னால் உன் வாயில் இருக்கும் பற்களை எண்ண முடியும் என்று கூறிக்கொண்டிருந்தான். அரசர் இதை பார்த்ததும் வியந்து அந்த சிறுவனிடம் சென்று அவனது பெற்றோரை பற்றி கேட்டார். அந்த சிறுவன், நான் துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் மகனாவேன் என்று கூறினான். இதை கேட்டதும் துஷ்யந்தனுக்கு மகிழ்ச்சி. அவன் சிறுவனிடம், என்னை உன் தாய் சகுந்தலையிடம் அழைத்து செல் என்றான். துஷ்யந்தன் சகுந்தலையையும் பரதனையும் அவருடன் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து சென்றார். பரதன் வளர்ந்து நல்லாட்சி புரிந்தான். நமது தேசத்தை பாரத் என்ற பெயர் பெறுவதற்கு பரதன் மட்டுமே காரணமாவான். நன்றி, வணக்கம்.